எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு. ஆமாம், பாரதியார் சொன்னது. இப்போது விஜய் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசியல் இந்திய அரசியல்கள் மனிதர்களாலும் பொதுமக்களாலும் உலகத் தமிழர்களாலும் உற்று நோக்கப்படுகிற ஒரு மனிதர் யார் என்றால் விஜய் ஆகிவிட்டது. அவர் ஒரு திரைப்படத்தை சொல்கிறார், அப்பா நான் இனிமேல் நடித்தது போதும், நிறைய சம்பாதிச்சிட்டீங்க, அவர்களுக்கு நான் இதெல்லாம் செய்ய வேண்டுமே, அதுக்காக வேண்டி நான் என்னுடைய கடைசி படத்தை முடிச்சுட்டு நான் இறங்க போகிறப்பான்னு இறங்குறாரு. இறங்குறோன்னு ஒரு மனிதனுக்கு அவர் தான் ஒன்றும் இல்லையா, நீங்கள் மூடிட்டு போக வேண்டியதானே. அவர் கூட்டம் போட்டால் சனிக்கிழமை போடுறாரு, நக்கல் நையாண்டி. அவர் யாருக்கும் தொல்லை பண்ணக்கூடாது, அவரும் நினைச்சாக்கா விமர்சனம் கிளப்பி விட்றாங்க. அடுத்தாப்புல ஒரு சொன்ன, ஏப்பா எதிரினாக்கா நீ பாசிசன்னு சொன்னாக்கா பாஜகவை, நாங்கள் யார் இவங்க யார், நீங்கள் என்ன பாயசமான நக்கல் அடித்ததாக இருக்கட்டும், என்னோட ஒரே எதிரியா திமுக தான் அப்படின்னு சொல்வதாக இருக்கட்டும். அப்புறம் பாஜகவையும் அந்த அதிமுகவையும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறவன்ட்டு தானே, ஒன்றும் இல்லாதவன்ட்டு போய் எதிர்க்காம போதணும்னு நக்கல் அடிக்கல. அவர் சொல்கிறார், யோ எதிரி எதிர்த்தாமல் நிற்கிறவன தானே எதிரியாக நிற்க முடியாது, ஒன்றும் இல்லாத பையனை போய் எதிரியாக பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டார். ஊர்வலம்லாம் போகிறாரு, எங்கே இதுக்கு போகிறாரு, அந்த விக்கிரவாண்டி பக்கம் விழுப்புரம் மாவட்டத்தில் போகிறாரு, மதுரையில் போகிறாரு, நாகப்பட்டினம் போகிறாரு. யார் எதிரி என்று சொன்ன நாகப்பட்டினத்தில் திருக்கோளம் இருக்குது, நாகப்பட்டினத்தில் இருக்குது, நாகப்பட்டினம் மாவட்டத்தில். அந்த கட்சியின் பூர்வீகத்தோடைய கலைஞருடைய ஊர் இன்றைக்கி ஸ்டாலினுடைய சொந்த ஊராக தான், அங்கேயும் போகிறார். அடுத்தாப்புல வளர்ந்த ஊர் திருவாரூர், அங்கேயும் போகிறார். எல்லாம் போயிட்டு இருக்கிறாரு. அடுத்து திருச்சி, அதுக்கு முந்தைய திருச்சி போகிறாரு, பக்கத்தில் அரியலூர் எல்லாம் போகிறாரு வராரு. ஆனால் நாமக்கல் வரையும் போகிறாரு, கரூர் மட்டும் போகிறாரு. அங்கே போய் தான் என்னாச்சு, 41 பேர் ஒரு கூட்ட நெரிசலில் செத்து போகிறாங்க. இப்போ இதில் நம்ம பீச்சில் அந்த ஏர் ஃப்ளைட்டு நடந்துச்சு. எத்தனை பேர் செத்தா, 4 பேர் 5 பேர் செத்து போயிட்டாங்கன்னு வெளில காமிச்சாங்க. சகாதவனுக்கெல்லாம் செத்தவனுக்கெல்லாம் போய் கரெக்ட் பண்ணி விட்டாங்க. அங்கே ஒரு விசாரணை கிடையாது, ஒன்றும் கிடையாது. செத்து போனவன் தான், அது ஏதோ பணம் காசு கொடுத்து ஓகே. இவர்கள் 41 பேர் இறந்து விட்டார்கள். அவர் வெளியில் வர முடியாத அளவுக்கு முடக்கப்பட்டதா என்ன என்பது பேச்சு. அது ஒரு குறிப்பிட்ட அரசியல் அதிரடி மனிதர் அங்கே இருக்கிறார். அங்கே திடீர்னு பண்ணணும், அவரே நிறைய விஷயங்கள், அவரை திட்டினா கூட ஒரு மகாத்மா காந்தி மாதிரி அந்த அரசியல் பிரமுக பேர் என்ன செய்கிறாரு. அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆம்புலன்ஸில் கொண்டு போகிறார். முதலமைச்சர் அத்தனை பேர் 60 பேர் 50க்கு மேற்பட்டு செத்து போனாங்க. எங்கே அந்த சாராய சாவு 2 இடத்துல நடந்துச்சு, போய் எட்டி பார்க்கவே இல்லை, போவே இல்லை. ஆனால் மின்னல் வேகத்தில் ஒரு தனி பிள்ளைகளை போய் இறங்கி அதை ஒன்று பார்த்துக்கிட்டு செஞ்சு அது பெரிய ஊக்கம் கொடுக்குறாரு. அவர் நெட்டிசன்கள் என்று சொல்லக்கூடிய வாடகை வாய்கள்னு சொல்லக்கூடாது, யூடியூபர்ஸ், அவர்கள் அவருடைய கருத்துக்களை சொல்லுகிறார்கள். எல்லா யூடியூபர்களும் நேர்மையாக தான், அவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர்களுக்கு நேர்மை. அதனால் இதுதான் உண்மைன்னு சொல்கிறதுக்கு தவிர்க்கப்பட வேண்டும். அவர்களுக்குள்ள ஆதாயங்கள் கிடைத்தாரு, வாடகை வாய்கள்லாம் கொச்சைப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு மனசில் பட்டது அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி சொல்லுவார்கள், அது பண்ணக்கூடாது. இன்றைக்கி என்னாச்சுன்னா, ஒரு திரைப்படம் அந்த காலத்தில் தேசியம் வளர்த்த தமிழ் சினிமான்னு அப்போ பண்ணுவாங்க. பாரதியாராக இருக்கட்டும், நாடக கலைஞர்கள்லாம் என்ன பண்ணாங்க, இங்கேருந்து போயிட்டு சுதந்திரம் அடைவதற்காக நாடகங்களையும் தெருக்கூத்துகளையும் திரைப்படங்களும் பண்ணாங்க. அடுத்தாப்புல திராவிட வளர்த்த தமிழ் சினிமா என்று ஒன்று உண்டு. கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையா ஒன்று. அவர் கூந்தல் கருப்பு குங்கும சிவப்புன்னு சொன்னாங்க. அதை ஒரு ரிப்பீட்டட் மேட்ருகள். அப்புறம் நிறைய, அப்புறம் ஆட்சி மாற்றத்தில் தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, இதெல்லாம் சினிமா தான். நிறைய நண்பர்கள் திண்ணையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. எல்லா சினிமாக்கார பயிரோட வச்சுட்டு பண்ணதான் உருப்படுமான, இதுக்குன்னு இவங்களை கொண்டு வர முடியுமா? இவர் என்ன நாட்டுக்காக என்ன செய்தாருனாக்கா, அவர் ஆங்கிலேயர்களா, இதுக்காக ஆங்கிலேயர் வாங்கப்பா ஒரு தடவை உட்காந்து போனா போராட்டம் பண்ணி உங்களை விரட்டணும்னு சொல்ல முடியுமா? அப்புறம் அடுத்தாப்புல மொழி போர்த்தி ஆகிகள், மொழி இன்னொரு தடவை வாங்கப்பா எல்லாரும் அடிச்சு பிடிச்சி அநியாயம் பண்ணி துப்பாக்கி நடத்த பண்ண முடியுமா? அப்புறம் அடுத்த கூலி போராட்டங்கள், கம்யூனிஸ்டுக்காரர்கள், அவர்கள் கூலி போராட்டம் பண்ண, கூலிக்கு ஆள் கிடைக்கல, அவன் சொன்னது தான் கேட்டுறப்போ கூலி போராட்டம் பண்ண முடியாது. அப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய கொள்ளை நோய்களில் கொள்ளைக்காக எதிர்த்து வாதிடக்கூடிய ஒரு அரசியல்வாதிகள் இன்னைக்கு தேவை. அப்படி வந்திருப்பதாக கருதுகிறார்கள். யாருமே ஒரு ஃபெமிலியர் பர்சனில் நிறைய அரசியல்வாதிகள் இன்னைக்கு ஒன்று பேசுறது, நாளைக்கு ஒன்று பேசுறது, முட்டி வாங்கிட்டா முட்டாய் வேண்டாம் சொல்லக்கூடாது.
அவரோட கருத்து வந்து சொல்லும் பொழுது ஏப்பா கொஞ்சம் ஆஃப் பண்ணுப்பான்னு சொல்கிறது தான். இப்போ ஏற்கனவே இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, திரைப்படங்களில் கூட நிறைய அந்த காவல்துறை நீதியாக நடக்க வேண்டும், அவர்களை நக்கலடித்து நிறைய பேசலாம். அரசியல்வாதிகள், அமைச்சர்கள் அவர் நக்கலடித்து லஞ்ச லாவணியை பற்றி பேசலாம். நீதிபதிகளே இன்றைக்கி வந்து பேசக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. இப்படி ஒரு சூழ்நிலை தான் ஜனநாயகன் என்ற ஒரு திரைப்படத்துக்கு வந்திருக்கு. என்னங்க ஒரு வழக்கமாக கேட்குறாங்க. அது தணிக்கை என்பது ஒரு அற்புதமான விஷயம். அதை வந்து தியேட்டரில் பார்க்கும்பொழுது முறைப்படுத்த வேண்டியது. அந்த காலத்தில் சொல்லப்பட்ட பல நாடுகளில் தணிக்கை என்று ஒன்று இல்லை. தணிக்கை இல்லாமல் படம் போனால் மூஞ்சி சொல்லிச்சுட்டு பார்க்க மாட்டாங்க, தானாகவே போய்டும். இதுக்காக மல்லி கட்டிட்டு பண்ண வேண்டியது. இப்போ நிறைய தூர்தர்ஷன்லாம் என்ன பண்ணாங்கன்னா, முந்தி வந்து விளம்பரங்கள் கொடுக்கக்கூடாது, ரேடியோலாம் கொடுக்கக்கூடாது, அதை வச்சு தான் படப்புன்னு ஆகிப்போச்சு. தனியார்கள் வரும்போது அவன் அழைச்சிட்டு போகிறப்ப என்ன பண்ண, இலங்கை வானொலி பிச்சுட்டு போகிறப்ப இந்திய வானொலியில் ஒன்றுமே விளம்பரம் கொடுக்கக்கூடாதுங்க, அதை ஏன்ப்பா அவன் போகிறப்பன்னு சொல்லிட்டு வந்துருச்சு, விளம்பரங்கள் வந்தாச்சு. இப்போ என்னாச்சுன்னா நிறைய அந்த ஜனநாயகன் படத்துக்கு போய் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி வாக்கிலே கொடுத்துட்டாங்க. எப்போதுமே திரைப்படத்தை பார்க்க வேண்டியது, தியேட்டர்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டியது அந்த திரைப்பட அந்த தயாரிப்பாளர்களுடைய கடமை செய்து கொடுக்கிறார்கள். பார்த்தாச்சு. எத்தனை பண்ணுறாங்க, 14 இது கட்டு கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே வந்து ஏவா அதெல்லாம் மிக முடியாதுப்பா அண்ணன் அழிச்சாட்டி பண்ணாக்கா தான் நம்ம வந்து அடுத்து அவர்கள் அப்பீல் போகணும். நான் தான் நீக்கிறேன்னு சொல்லியாச்சு, கொடுக்க வேண்டியது தானே. யூஏ எல்லாம் கொடுத்தாச்சு, சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு. என்னங்க 5 பேரும் பார்க்குற படத்துக்கு போய் ஒரு ஆள் வந்து அங்கே கருத்தை பதிவு செய்து கொடுக்குறார். பெரும்பான்மையான கருத்தை வந்து எல்லா கட்டையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் போய் அந்த திரைப்பட தணிக்கை குழுவில் இருக்கிற ஒரு பர்சன் போய் வந்து கோர்ட்டில் கேஸ் போகிறான். எங்காவது உண்டாது. யார் இருப்பா தணிக்கை வாரியத்தில்? ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க தான் இருப்பா. ஆளுங்கட்சியில் மத்திய ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க தான். அவர்களை வந்து தூண்டி உள்ள போடுறாங்க. யார் புகார் கொடுக்காங்க தெரியாமலே, சொல்லப்படாமலே அது நிறுத்தி வைக்கிறாங்க. கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஜட்ஜி திரும்பி யார் சொன்னதுன்னா அப்புறம் லேசாக விட்றாங்க. அது கொடு ஏப்பா அப்போயே சொல்லியிருக்க வேண்டியதானேன்னு சொன்னாங்க. முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன பண்ணாச்சு, எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போனாக்கா அதில் சொல்கிற காரணம் 9ஆம் தேதியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி எங்கள்கிட்ட கேட்குறது? ஒரு 500-600 கோடி ரூபா ஒரு எதிர்பார்ப்புள்ள ஒரு திரைப்படத்தை போய் ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ண ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்கணும், உலக ரீதியாக பண்ணணும், திரைப்படம் தெரியாதவர்களா பண்ணணும். இதெல்லாம் வந்து பண்ணும்பொழுது எப்படியா விட்டுக்கிட்டு இருக்க முடியும்? அது வந்து சொல்லிவிட்டு எங்களை கட்டாயப்படுத்த பார்த்து சொல்லியாச்சுன்னா கட்டாயம் எடுத்துட்டா போட வேண்டியதானே. மறுபடியும் அவங்க கோர்ட்டுக்கு போனாக்கா கோர்ட்டு நீதிபதி சொல்கிறார், அது எப்படி எங்களிடம் கேட்காமலையா? கை புண்ணுக்கு கண்ணாடி இருக்கியா? தொடையில் இருக்கிற பொண்ணை வந்து இன்னொரு கண்ணாடி வச்சுட்டா பார்க்க முடியும்? எந்த இருக்கு பார்த்தாச்சு. இப்போ முழுக்க பண்ணால் அதுவும் எதிர்த்து மத்திய அரசுடைய சொலிசிட்டர் ஜெனரலுடைய மிக முக்கியமான உலகத்தில் அத்தனை கேஸில் எல்லாம் விட்டு நேராக அவர் வீடியோ நான் வரையா அப்படின்னு வர்றாரு. யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? மரியாதைக்குரிய நம்ம மத்திய பாதுகாப்பு அந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்ட்ரோலில் இருக்கிறவர் நானே வரேங்கிறார். பச்சையே தெரியுதுங்க. ஒரு படத்தில் சந்தானம் சொல்லுவார், நீ என்ன பிரெயின் வாஷ் பண்ணுறது பச்சையாக தெரியுது, வேறு வழி இல்லைன்னு. இவ்வளோ வந்து ஒரு வெளிப்படையாக பண்ணுறது என்பது அந்த மனிதருக்கு உள்ள பப்ளிசிட்டியை அதிகரித்து கொண்டிருக்கிறது, படத்தை எதிர்பார்ப்பு அதிகரிக்கிறது. அதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட ஜெய்பீம்னு ஒரு படம் வந்துச்சு. சும்மா நடந்த படத்தை போய் மரியாதைக்குரிய அன்புமணியை வந்து கிளப்பி விட்டு படம் கண்ணாபுரான்னு வெட்டி அடைஞ்சி வேறு லெவலில் போயிடுச்சு. இதை தான் இன்றைக்கி செய்து கொண்டிருக்கிறார்களோ என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. ஏன்னா அவர் என்னுடைய ஜென்ம விரோதி, தமிழ்நாட்டை விட்டு விரட்டணும்னு சொல்லக்கூடியதுக்கு பப்ளிசிட்டியை பூஸ்டப் பண்ணுறாங்களா என்பது ஒரு கணக்கு. இப்போது நிறைய என்னாச்சுன்னா கம்யூனிஸ்ட் நாடுகளில் பெரும்பாலும் ஆட்சிக்கு வருவதும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதும் சினிமா தான். ரஷ்யாவாக இருக்கட்டும், அது மாதிரி நிறைய போலந்து காலந்தெல்லாம் பண்ணும்பொழுது சினிமா தான். இப்போ ஜெர்மனில் ஹிட்லர் அவர் வந்து சினிமா பெரிய அளவில் பயன்படுத்தி மக்கள் ஆதரவு பேராதரவு பெற்று பண்ணார். அது வந்து ஒரு நடைமுறை தான். இங்கே தேசிய வளர்த்த தமிழ் சினிமா என்று ஒன்று இருக்கிறது. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது மாதிரி வழக்கமாக இப்படி ஒரு பயத்தை வந்து காமிச்சு இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா, அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? அவர் வச்சிருப்பார்ல, அடுத்தடுத்து ஐடியா 4 பேர் கொடுப்பாங்கல்ல, ஐயோ ஆளுங்கட்சியில் இருக்கவங்க எது கொடுப்பாங்க, இப்படி பண்ணியான்னு. இன்னொரு வேடிக்கை தெரியுமா? டிவியில் வந்து தணிக்கையே கிடையாது, அந்த ஓடிடியில் தணிக்கையே கிடையாது. இப்போ என்ன திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்றால், படத்தை வந்து இதுவரையும் தள்ளிட்டு போகணும். போனால் இவர் மேலே என்னாச்சு, அவர் 1000 கோடி ரூபாய் எதிர்பார்ப்பது ஒரு 234 தொகுதி குறைஞ்சது ஒரு 5 ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஒரு 1000 கோடி ரூபா தேவைப்படும். அது அவருடைய சொந்த படமாக இருந்தாலும்
நண்பர்களாக இருந்தாலும் சேர்ந்து பண்ணக்கூடிய என்ன திட்டமிட்டிருக்கிறார்கள் என்றால் 1000 கோடி ரூபா கொண்டு எல்லாம் இந்த ரெட் ஜெயண்டிகிட்ட மாட்டிகிட்டு இருக்கிற அந்த தியேட்டர்லாம் போட்டு தான் வரணும் அவசியம் இல்லை. டிவியில் விட்டா என்ன பண்ணுவீங்க? அப்படி பண்ணியிருக்காங்க. ஒரே டிவியில் இல்லை, 5 டிவியில் விட போகிறதாகவும், இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் உள்ள தமிழில் விடக்கூடியதாகவும், ஈவன் இங்கே ஒத்துக்காத இதில் வந்து இதிலேயே பண்ணுறாங்க. நிறைய அந்த இது டிஸ்கவரி சேனல் மாதிரி பெருசாக விட்டாலும் கூட என்ன பண்ணுவீங்க? வேர்ல்டு ஃபுல்லாக போகும். உலக தமிழால் ஒரே சமயத்தில் கொண்டு போகக்கூடிய பண்ணால் ஒன்றும் இல்லை. 5 டிவியில் ஒரே நாளில் போடுற மாதிரி திட்டமிடுகிறார்கள். 5 டிவியில் ஒரு 200 கோடி ரூபா கொடுத்துட்டாலே 1000 கோடி ரூபா சாதாரண கிராஸ் ஆகி வீடுகள்லாம் போட்டு கொண்டு போ. அப்போ என்ன பண்ணுவீங்க? கரண்ட்டை வேணால் கட் பண்ணிட்டு கிடக்கலாம். இதுதான் நடக்க போகுது. எப்படி ஓடிடியில் கொடுப்பதோட உள்ளூர் டிவிகள்லையோ லோக்கல் டிவியில் உங்கள் பேரெல்லாம் கொடுத்து விட்டா விளம்பரங்கள் கொட்டி தள்ளிடுவாங்க. எல்லாம் 12 மணி நேரம் போவதாக திட்டமிடப்பட்டிருக்கிறார். அந்த படம் வந்து 3 மணி நேரம் கிட்டத்தட்ட வரும்பொழுது அவருடைய பஞ்சு டைலாக்லாம் வீடு வீடாக போய் உட்காந்து பார்த்துருவாங்க. ஒரு தடவை வீரப்பனை பற்றி பேசுகிறப்ப, ரஜினிகாந்த் பற்றி பேசுகிற, இளையராஜா பற்றி பண்ணும்போது மொத்த தமிழ்நாடே உட்காது. ரஜினிகாந்த் வந்து பேட்டி கொடுக்குறப்போ மொத்த தமிழ்நாடே பார்த்துச்சு. அதே மாதிரி வந்து இளையராஜா வரும்போது தூர்தர்ஷனம் மொத்த தமிழ்நாடே பார்த்துச்சு. வீரப்பன் என்ற ஒரு மனிதனை பற்றி படம் மொத்த தமிழ் அந்த லெவலுக்கு வந்து விட்டார்கள். வருவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இப்போ கோர்ட்டில் இன்றைக்கி கேஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. தீர்ப்பு சொல்லப்படாமல் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. யாரிடமிருந்து அறிவுரை? நீதிமன்றம், நீதி என்பது ஒரு அற்புதமான இண்டிபெண்ட் தான். அவர்களும் யாரோ ஒரு நாள் போஸ்ட் போட பண்ணோம்னா போகும்போது சில கமிட்மெண்ட் கேட்பாங்கல்ல. ரிட்டையர் ஆனவொன்னே உனக்கு கவர்னர் தரப்பா, ரிட்டையர் ஆனவொன்னே தூதுவர் தரப்பான்னு சொல்லுவாங்களா. அப்படி ஒரு கமிட்மெண்ட்டுக்காக எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துவிடக்கூடாது. ஆனால் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். சேரதான் போதும். தேர்தலுக்கு முன்பு இந்த பூஸ்டப்லாம் பண்ணி பார்த்தா யாருமே தெருவில் நடமாட்டமே எல்லாம் போயிடும். வீரப்பனை பற்றி 3 நாள் 4 நாள் போட்டாங்க. அப்புறம் ஸ்டே வாங்குற வரல போயிடுச்சு. டக்குன்னு ஒரு நாள் முதல் நாள் அறிவிச்சுட்டு நைட்டு 10 மணிக்கு அறிவிச்சுட்டு காலையில் போட்டு விட்டாங்க வச்சு என்ன பண்ணுவீங்க? அது வேணாம். அதனால் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. பார்த்துங்க நண்பர்களே, பார்த்து படம் வெளியே வரப்போகுது. முழுமையாக அவருக்கு சொன்ன கருத்துக்கள் அனைத்தும் வெளியிட தான் போகும். ஒன்றுமே இல்லை. யூடியூப்பில் கூப்பிட்டு தட்டி விட்டாலே போய் சேர்ந்தே போகணும். என்ன பண்ணுவீங்க? எங்கே போய் எந்த சென்சார் வச்சுட்டு பண்ணுவீங்க? வாழ்த்துக்க.